வணக்கம். டெல்லி கணேஷ் காமெடியனா அன்சங் ஹீரோவா? அவர் இருக்கும்போது அவர் அருமை தெரியல, போன பிறகு அடடா நல்ல மனுஷன் போயிட்டாரே அப்படின்னு தோணுது. எத்தனை படங்கள் அழ வச்சிருக்காரு, அதுக்கு மேலே சிரிக்க வச்சிருக்காரு. இருக்கிற இடத்தையே கலகலன்னு வச்சு மூட ஜாலியாக்க வைக்க கொஞ்சம் பேரால தான் முடியும். கிரேசி மோகன், விவேக், டெல்லி கணேஷ், இப்படி விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் இந்த 3 பேருக்குமே ஒரு ஒத்துமை இருக்குது. அவங்க நம்ம எல்லாரையும் சிரிக்க மட்டும் வைக்கல, நம்ம அவங்கள பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்னு டக்குன்னு போயிட்டாங்க. யாருக்கும் பெருசாக தொந்தரவே வைக்கல. அட நேற்று தான் சார் பார்த்தேன், நல்லா இருந்தார், இன்னைக்கு இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. வாழும்போது சிரிக்க வச்சதால போகும்போது யார் அழுதாலும் பிடிக்காதவங்க இப்படி தான் பண்ணுவாங்களோ? நிறைய செலிபிரிட்டிஸ் அவருக்கு அஞ்சலி தொடர்ந்து செலுத்திக்கிட்டு தான் வராங்க. ரஜினி, கமல் அவரால் வர முடியலன்னு ட்வீட் போட்டிருக்காரு. சூரி, கார்த்தி, விஜய் சேதுபதி இப்படின்னு நிறைய பேர், குஷ்பு, குறிப்பாக மாதவனோட இரங்கல் செய்தியில் இந்த உலகத்தை விட்டுட்டு நீங்கள் மேலே போனாலும் அவங்களையும் என்டர்டெயின் பண்ண போறீங்களா சார் அப்படின்னு எழுதினது என்னவோ உண்மையாக இருக்கும்னு தான் படுது. சார்லி குலுங்கி எழுதினது மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. பெரும் நடிகர் சிவகுமார் நல்லா வாழ்ந்தவர், அவர் ஆத்மியா சாந்தி அடையட்டும்னு சொல்லியிருக்காரு. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வாழ்த்து சொன்னது ஆச்சரியம், அவர் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் சொன்னது ஆறுதல். ஆனால் இவ்வளவு பெரிய நடிகர், 48 வருஷ கேரியர், அந்த கேரியரில் தமிழ், மலையாளம், ஹிந்தி, நாடகங்கள் வேற, நிறைய டப்பிங் வேற. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், அந்த மால்குடி டேஸ்ன்னு அப்போல்லாம் பாப்புலராக ஒரு ஆர்கே நாராயணன் நாவலை டிவி சீரியஸாக எடுத்தது. அதில் கிரீஷ் கர்னாட் நடிப்பார். அவருக்கு வாய்ஸ் கொடுத்தது நம்ம டெல்லி கணேஷ் தான். இப்படி லைஃப் டைம் ஃபுல்லாக நம்மளால் நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சவர். மொத்தமாக வாங்கின பெரிய அவார்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 3 நேஷனல் அவார்டு வாங்கி பரபரப்பு ஏற்படுத்தின படம் பசி. துரை டைரக்ட் பண்ண படத்தில் ஷோபாவுக்கு நேஷனல் அவார்டு. ஒரு ரிக்ஷாக்காரனோட ஃபேமிலியோட கதை. ரிக்ஷாக்காரனோட பொண்ணு ஷோபா, ரிக்ஷாக்காரனா நம்ம டெல்லி. அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு ஸ்பெஷல் ப்ரைஸ் அவருக்கு கிடைச்சது. பசி ரிலீஸ் ஆன வருஷம் 1979. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா பதவியில் இருக்கும்போது 1994 கலைமாமணி விருது கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் 2023 கௌரி மனோகரி அவார்டுன்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் டு தியேட்டர்னு ஒரு அவார்டு வாங்குறாரு. ஸோ ஆக மொத்தம் 3 பெரிய அவார்டு, அவ்வளோதான். இவரை மாதிரியே 2 திரைப்பட ஜாம்பவான்ஸ் எடுத்துக்கலாமா? இவரை மாதிரியே ஒரு மினிமம் 400 படமாவது நடிச்சிருக்கணும், சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கணும். அந்த வரிசையில் முதல்ல வருது அனுபம் கேர், ஹிந்தி பட ஆக்டர். இவர் 500 ஃபிலிம்ஸ்க்கு மேலே நடிச்சிருக்காரு. 2 நேஷனல் ஃபிலிம் அவார்டு, 8 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, இன்க்ளூடிங் பெஸ்ட் ஆக்டர் இன் அ காமிக் ரோல். சாரான்ஷ்னு ஒரு சீரியஸ் படம், மித்ததெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல். இந்த தில்வாலே துல்கனியா லே ஜாயேங்கே அப்படின்னு அதில் ஷாருக் கானுக்கு அப்பாவா வருவார், அவார்டும் வாங்கினார். இந்த தோனிக்கு கூட அப்பாவா வந்திருப்பாரு படத்தில். அடுத்தது நமக்கெல்லாம் தெரிஞ்ச மலையாள ஆக்டர் த கிரேட் நெடுமுடி வேணு. டெல்லி கணேஷுக்கும் அவருக்கும் உள்ள ஒத்துமை என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து கடைசியாக நடித்த படம் இந்தியன் 2. ஹிஸ் ஐனஸ் அப்துல்லான்னு 1990s ஒரு மிக பாப்புலரான ஃபிலிம், மோகன்லாலோட சேர்ந்து நடிச்சிருப்பார் நெடுமுடி. அதில் அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல், அதில் அவருக்கு அவார்டு. அது தவிர அவருக்கு 3 நேஷனல் ஃபிலிம் அவார்டு, 6 கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அனுபம் கேர் நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலும், இன்ஃபேக்ட் பெண்டிட் லைக் பெக்கம்னு ஒரு இங்கிலீஷ் படம் கூட நடிச்சிருக்காரு, சொல்ல மறந்துட்டேன். அவர் நிறைய படம் நடிச்சிருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் நிறைய ஜாஸ்தி. ஹிந்தியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அப்படி. நெடுமுடி நிறைய சீரியஸ் ரோலும் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் காமெடி ரோலும் பண்ணியிருக்காரு. சீரியஸ் ரோலும் பண்ணணும், காமெடி ரோலும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆளு தான். சிந்து பைரவியில் குடிகார மிருதங்க வித்வானா மிரட்டியிருப்பார். நாயகனில் ஐயரா 2 நிமிஷத்தில் அழ வச்சிருவாரு. மைக்கேல் மதன காமராஜன் ஒரு கல்ட் கிளாசிக், காமேஸ்வரனுக்கு ஈடாக வேற யாராலையும் கூட தேக்கனையாக நடிச்சிருக்க முடியாது. ஔவை சண்முகியா இருக்கட்டும், ஆகாவா இருக்கட்டும், பிரான்சிஸ் அன்பரசு அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், மாதவனோட படம் எதிரியா இருக்கட்டும், அவர் நடிக்கிற படங்களில் அவரை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணிடுவார். இப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இவர் நெடுமுடி வேணுவோட சூப்பர் நடிகர், அனுபம் கேரோட இவர் பெட்டர் நடிகர் அப்படின்னு ஒரு திராவிட ஆரிய போருக்காக இல்லை. இவருக்கு ஈக்குவலண்டாக இத்தனை படங்கள், இத்தனை வருஷங்களாக நடித்த ஆர்டிஸ்ட்ஸ் இவரை விட விருதுகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க, கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுவே நம்ம டெல்லி கணேஷுக்கு உள்ள ட்ரிபியூட்டாக அது அமையட்டும். டெல்லியே சுஹாசினியோட ஒரு இன்டர்வியூவில் நாயகனில் தான் நடிக்கிறத பார்த்துட்டு மணிரத்னம், PC ஸ்ரீராம், கமல் கைதட்டி பாராட்டினாங்க. இதை தவிர என்ன சார் அவார்டு வேணும் அப்படின்னு கேட்பாரு. நம்ம சினிமா துறை கொடுக்காத கௌரவத்தை நம்ம மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் காமெடியன் மட்டும் இல்லை, ஹீரோ தான். எங்களை எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அன்சங் ஹீரோ கணேஷ், டெல்லி கணேஷ். கணேஷ் சார், எங்களை சிரிக்க வச்சதுக்கு நன்றி. மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஓம் சாந்தி.